திருச்சிற்றம்பலம். உலகெலாமுணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னருளாலும் உயிர்க்கு துணை பகுதியாக இருக்கும். இன்னொரு பக்கம் அந்த பக்கம் தள்ளி போய் பார்த்தோம்னா ஒரு பெரிய இடத்துல பெரிய மண்டபம் இருக்கும். அதை 100 மண்டபங்கோ இல்லைன்னா 1000 மண்டபம்னு சொல்லுவோம், இப்படியெல்லாம் சொல்லுவோம். அங்கே ஏதாவது சாமி இருக்கான்னு தேடி தேடி பார்த்தோம்னா ஒரு சாமியும் இருக்காது. அப்புறம் எதுக்கு அவ்வளோ பெரிய மண்டபத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், புறத்தே கண்ட இறைவனை அகத்தே கண்டு உண்மை மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்வது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் உணர்வது அறிவு என்று சொல்லக்கூடிய வள்ளுவருடைய வாக்கின் அடிப்படையிலே நீ அங்கே போய் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி, அந்த தெய்வத்தை கொண்டு வந்து இங்கே நினைச்சு அந்த தெய்வத்தை வழிபாடு செய்து நான் ஏன் இந்த தெய்வத்தை வழிபாடு செய்தேன் என்று சொல்லக்கூடிய வகையிலே அகம் நோக்கி அங்கே இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை காணக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடியது தான் நமக்கு யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த பொருண்மை. அதுக்கு மேலே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இளன் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கை நெறியை உணர்ந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும், ஏன் எல்லா உயிர்களும், ஏன் எல்லா பொருட்களும் இறைவன் என்கின்ற ஒரு விளக்கத்தை தரக்கூடிய நிலைக்கு வரக்கூடியதுதான் வீடு பேர். அந்த வீட்டு பேரைத்தான் வள்ளுவர் சொல்லும்போது யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இளன் என்று சொன்னார். திருநாவுக்கரசர் சொல்லும்போது சொன்னார், எதை பார்த்தாலும் என்னவா தெரியுது? சிவனா தெரிகின்றது. 2 பண்ணியும் ஆண் பண்ணியும் பெண் பண்ணியும் போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் போயிட்டு இருக்குது. ஒரு அன்னம் ஆணன்னமும் பெண்ணன்னமும் போய் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்தா அவருக்கு என்ன செய்கின்றது? அது ஏதோ கீழ் விலங்குகள் போய்கொண்டிருக்கின்றன என்று தொடவில்லை. அவருக்கு என்ன வருது? கைலாயத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய காட்சி அவருக்கு தெரிகின்றது. அது எப்போ? அவர் கைலாயம் போய் கைலாயத்திலிருந்து திருவையாற்றில் வந்து கைலாய காட்சியை கண்டுகின்ற போது சொன்னார், யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது போதோடு நேற்றுமந்தேற்றி புகுவார் அவர் பின் புகுவேன் என்று சொல்லி நமக்கு அது இறைவனுடைய காட்சியை கண்டேன், அவர் திருப்பாதம் கண்டறி யாதன கண்டேன் என்று சொல்லி எல்லா உயிர்களிடத்திலேயும் பார்த்தார். அதனால தான் சுருக்கமாக சொன்னார், எல்லாம் சிவமென நின்றாய் போற்றி அப்படின்னு சொன்னார். எல்லாமே சிவம். ஆகவே எல்லா உயிர்களையும் எல்லா மக்களையும் எல்லா பொருட்களையும் மதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த உன்னதமான இறையாண்மையை உலகுக்கு கொடுத்த பெருமையாக இருப்பது நம்முடைய இந்த நான்மறை என்று சொல்லக்கூடியது. அத்தகைய நான்மறையை நமக்கு நல்கிய அந்த முன்னோர்களை நினைந்து அதை நாம் மேற்கொள்ள வேண்டும். அறம்பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய நான்மறையையும் நமக்கு நல்கிய அந்த பெருமையையும் ஆக இந்த 4 பொறுமைகளையும் கொண்டு நம்முடைய இந்த தமிழ் சமய இறையாண்மை என்று சொல்லக்கூடியது நாம் இந்த மாநாட்டில் கருப்பொருளாக கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதை நாம் உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். மாநாடு நடத்துவதோடு மட்டுமல்லாமல் இதை எப்பொழுது கொண்டு வர முடியும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வியலாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த வாழ்வியலாக மாற்றிக்கொள்வதற்கு என்ன வழி என்று சொன்னால், இங்கே மட்டுமல்ல எங்கே சென்றாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்றோம் என்று சொன்னால் அங்கே தமிழிலே வழிபாடுகளை செய்ய வேண்டும். இல்லை நாங்கள் செய்ய மாட்டோம், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னால் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் என்னுடைய திருமுறைகளை பாடிக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த தலத்திற்குரிய பதிகத்தை பாடிவிட்டு நாம் அங்கே இருந்து நாம் இறைவனுடைய திருவுருளை பெற்று வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய வகையிலே நம்முடைய வழிபாடுகள் தமிழிலே இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய கோயில்களிலே நாம் செய்யக்கூடிய சடங்குகளாகட்டும், இல்லங்களிலே செய்யக்கூடிய சடங்குகளாகட்டும், அதை நம்முடைய அருளாளர்களை கொண்டு சடங்கு நடத்த வேண்டும். பல்வேறு வகையான நெறிமுறைகள் இருக்கின்றன. திருவள்ளுவரை கொண்டு நடத்தக்கூடிய திருமணம் முதலாக இருக்கக்கூடிய சடங்குகள் இருக்கின்றன. திருமுறைகளை கொண்டு நடத்தக்கூடிய வாழ்வியல் நிகழ்வுகள் இருக்கின்றன. அருட்பாவை கொண்டு நடத்தக்கூடிய வாழ்வியல் நெறிமுறைகள் இருக்கின்றன. இன்னும் சங்க இலக்கியத்தை கொண்டு நடத்தக்கூடிய நெறிமுறைகள் இருக்கின்றன. இந்த நெறிமுறைகளில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு நம்முடைய இல்லங்களிலே நடைபெறக்கூடிய அனைத்து வகையான நிகழ்வுகளையும் திருநெறிய தெய்வ ஒன்றி இந்த விழாவிலே நடத்துவதற்கு நாம் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய பெயர்கள் அருகிக் கொண்டே வருகின்றது. நம்முடைய குழந்தைகளுக்கோ நம்முடைய நிறுவனங்களுக்கோ நாம் வைக்கக்கூடிய பெயர்கள் தமிழிலே இருப்பதில்லை. நாம் எல்லாம்
உலகந்தழுவிய அளவிலே இருக்கின்றோம். நம்முடைய முன்னோர்கள் யாதுமூரே யாவரும் கேளீர் என்று சொல்லி இருக்கின்றார்கள். நம்முடைய முன்னோர்கள் வடக்கே இமய முதல் தெற்கே குமரி வரை ஒன்றுபட்டது என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய பெயரை நம்முடைய குழந்தைகளுக்கு வைத்தால் என்ன வந்துவிடப் போகிறது என்று நாம் நினைத்து கொண்டு வடபுலத்திலே இருக்கக்கூடிய பல பெயர்களைத்தான் நம்முடைய நிறுவனங்களுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் இல்லங்களுக்கும் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இதிலே எந்த விதமான தவறும் இல்லை. எல்லா நாட்டினுடைய பெயர்களையும் நம்முடைய குழந்தைகளுக்கு வைக்கலாம், நம்முடைய இல்லங்களுக்கு வைக்கலாம். ஆனால் சிந்தித்து பாருங்கள், நம்முடைய தமிழகத்திலே அழகான பெயர்கள் எத்தனை இருக்கின்றன. கரிகாலன் இருக்கின்றார், நெடுஞ்செழியன் இருந்திருக்கின்றார், சேரலாதன் இருந்திருக்கின்றார், முருகன் இருக்குது, வள்ளி இருக்குது. இந்த மாதிரியான யாராவது ஒரு பெயரை தமிழகத்திற்கு அப்பால் இருக்கவர்கள் சூட்டி மகிழ்கின்றார்களா? தங்களுடைய தேச ஒற்றுமையோ அல்லது உலக ஒற்றுமையோ அதன் மூலமாக காட்டுகிறார்களா என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆகவே அவர்களுக்கு அந்த மனமாற்றம் வரும் வரை கட்டாயமாக நம்முடைய இல்லங்களுக்கு குழந்தைகளுக்கு நம்முடைய பெயரிலே வழிபாடுகளை செய்ய வேண்டும். நம்முடைய நிகழ்வுகளை நடத்துகின்ற போது பாரம்பரியமிக்க தமிழகத்தினுடைய கலைகள், அது குழலொடி என்று சொல்லக்கூடிய நாசுரமாக இருந்தாலும் சரி, முழவெளி என்று சொல்லக்கூடிய மத்தளமாக இருந்தாலும் சரி, இவர்களை போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் எளிமையான முறையிலே நம்முடைய பண்பாட்டை பேணக்கூடிய வகையிலே அந்த வழிபாடுகளை எல்லாம் நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நல்ல நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அங்கே ஓதுவார் ஊர் மக்கள் இருக்கின்றார்கள். இங்கே நிறைய அமைப்புகள், திருவாசகம் முற்றோதல், திருமுறை முற்றோதல், திருப்புகழ் முற்றோதல் போன்ற அமைப்புகள் இருக்கின்றன. அவர்களை கொண்டு வந்து மேடையிலே அமைத்து அவர்களுடைய தீந்தமிழ் பாடல்களை கேட்க செய்ய வேண்டும். நம்முடைய இங்கே பொறுத்த வரைக்கும் இல்லை, நான் இது வரைக்கும் முன்னால் பேசக்கூடியவர்களை பார்க்கின்ற போது மொழிக்கலப்பு இல்லாமல் பேசி இதை பார்க்கின்றோம். ஆனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஊடகங்களிலேயும் சரி, மக்களிடத்திலேயும் சரி, மொழிக்கலப்பு என்பது இருக்கின்றது. அந்த நோய் இங்கேயும் நமக்கு தொற்றிக்கொள்ளாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. இதுபோன்று நம்முடைய இந்த தமிழ் சமய இறையாண்மை என்பதை மாநாட்டினுடைய கருப்பொருளாக மட்டும் வைத்து கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கைக்கும் கொண்டு சேர்க்கணும். நல்ல அறுசுவை உணவோடு நல்ல உணவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பது பெருமை அல்ல. அதை நாம் ஒவ்வொன்றாக சுவைத்து நாம் அதை தூய்க்க வேண்டும். அதிலே தான் பெருமை இருக்கின்றது, அதில் தான் நன்மை இருக்குது. நம்முடைய பசி ஆறும், நம்ம உடல் வளம் பெறும், அறிவு மேம்பெறும். அது மாதிரி இத்தகைய பொறுமையை நம்முடையதாக நம்முடைய வாழ்வியலாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள் துணை நிற்க வேண்டும். இந்த நல்ல நிகழ்வினை ஏற்பாடு செய்த அனைத்து அன்பர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுறா உணர்வும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத பழமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் உள்ள இறையின் பாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம், வெற்றி காண்போம். திருச்சிற்றம்பலம். போற்றியோம் நம திருமணத்தில் சாமலிங்க முருகாசல அடிகளார் அவர்களின் திருவடி மலர்களை வைத்து சில தாழ்த்த நன்றியினை